பிரபல நடிகை கௌசல்யாவா இது? ஆளே மாறிப்போய் இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா? தமிழ் சினிமாவின் 90களில் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டு பேவோரைட் நடிகையாக வலம் வந்தவர் நடிகை கௌசல்யா. 1997ஆம் ஆண்டு நடிகர் முரளியுடன் காலமெல்லாம் காதல் வாழ்க படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவின் கதாநாயகியாக அறிமுகமானார் நடிகை கௌசல்யா. முதல் படத்திலேயே அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தியதன் மூலம் அடுத்தடுத்து நேருக்கு நேர், பிரியமுடன், சொல்லாமலே, பூவேலி, வானத்தை போல, குட்டி போன்ற படங்களில் நடித்தார். இவர் காலமெல்லாம் காதல் வாழ்க படத்தின் வெற்றியால் கோலிவுட்டில் மிகவும் பிரபலமானார். இதையடுத்து விஜய், பிரபுதேவா, கார்த்திக், பிரபு உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்தார். நடிகை கௌசல்யா என்றதும் நினைவிற்கு வருவது பல சூப்பர் ஹிட் பாடல்கள் தான். அவரின் முதல் படமான காலமெல்லாம் காதல் வாழ்க படத்தில் வரும் ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் பாடலை இன்றைய இளசுகளும் பிளேலிஸ்டில் வைத்துள்ளனர். பல வெற்றி படங்களில் நடித்த நடிகை கௌசல்யா வெகு நாட்களுக்கு அப்புறம் சந்தோஷ் சுப்பிரமணியன் படத்தில் நடித்தார். பின்னர் வேறு எந்த சினிமாவில் அவர் தலை காட்டவே இல்லை. இந்நிலையில் நடிகை ராதாவின் மகள் கார்த்திகா நாயர், ரோஹித் மேனன் திருமண நிகழ்ச்சி கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் பல முன்னணி நடிகர், நடிகைகள் கலந்து கொண்டனர். இதில் நடிகை கௌசல்யாவும் கலந்து கொண்டார்.